இன்னைக்கு நேரத்துல இருந்து லாக் எடுக்கலாம் ரொம்ப சொல்லி தான் பார்த்தேன். பட் லாக் எடுக்க முடியலை. ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் எண்டில் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம மடுகான் வந்தாச்சு. இப்போ மடுகானில் பேக் சைடு வழியாக பஸ் இருக்கும். பஸ்ஸை பிடிச்சி மடுகான் பஸ் ஸ்டாப்புக்கு போய் அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி அப்படியே பஞ்சியம் போகலாம். பார்த்துட்டே இருங்க. பேக் சைடில் போனால் பைக் டாக்ஸியும் இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனாலே ஒரு 700 மீட்டர் நடந்து போனால் தான் அங்கே பஸ் வரும், லோக்கல் பஸ்ஸு. நம்ம போக போகிறது அந்த நிற்கிற அந்த பஸ்ஸில் தான், எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு. பட் எல்லா ஸ்டாப்லையும் நின்று தான் போகும். ஷட்டில் சர்வீஸ் இன்னும் ஓப்பன் பண்ணலை. அதோட கவுண்டர் தான் இது லெஃப்ட் சைடில் இருக்குது. அது பனாஜி மப்புசா நியூ பஸ் ஸ்டாண்ட். மணி இன்னும் 5:30 தான் ஆகுது. ஹாஃப் அன் ஹவரில் கொண்டு விட்டாங்க. சரி போய் டீ எடுத்துப்போம். அப்படியே கரெக்டாக காலைல 5:45 ஆகுது. பஞ்சியம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இதுதான் மெயின் கேட்டு. இங்கேருந்து மப்புசா மடுகான் எல்லாத்துக்கும் பஸ் இருக்குது. நீங்கள் லோக்கல் போகணுன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஸ்மால் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அங்கே தான் நிறைய பஸ் லோக்கலில் போகிற பஸ் எல்லாமே வரும். நம்ம போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ சும்மா அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு வாக்கிங்கை போட்டு வரலான்ட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் மார்னிங்கே எல்லா பஸ்ஸும் சர்வீஸ்க்கு ரெடியாக இருக்குது. இந்த 2 பஸ்ஸுமே ஷட்டில் சர்வீஸு. இன்னும் ஓப்பன் பண்ணலை கவுண்ட்ரு. நான் ஸ்டாப் பஸ் இதெல்லாம். பஞ்சியமில் எடுத்தானா கரெக்டாக மடுகானில் போய் தான் ஸ்டாப். இதாங்க ஷட்டில் சர்வீஸோட கவுண்டரு. மார்னிங் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு 1.5 ஹவர் டைம் இருக்குது. ஷட்டில் சர்வீஸ் வந்து பேசிக் ஃபேரோட ஒரு 5 ரூபா தான் அதிகம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோவா ஷெடியூலில் முதல் நாள் எங்கே தங்கியிருக்கோன்னா, பஞ்சிம் பக்கத்தில் மெஜஸ்டிக் பேரடைஸ்ன்னு சொல்லி ஒரு கேசினோ இருக்கும். அந்த கேசினோவோட ஹோட்டல்லாம் தங்கியிருக்கோம். ஹோட்டல் பேர் வந்து கோல்டன் எம்பையர். இந்த வியூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. பயங்கரமாக இருக்குது. பின்னாடி பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்கள், பயங்கரமான வியூ. அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேக் சைடு கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, அந்த இடத்துல மட்டும் மழை பெய்யுது. இங்க எங்கேயும் மழை பெய்யல இப்போ இது வரைக்கும். கரெக்டாக அந்த இடத்துல வருது. அங்கிருந்து அப்படியே வருது. அப்படியே அழகா தெரியுது பாருங்க. கேப்சர் ஆகுது பாருங்க. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு.